ஹாய்ங்க. நாம் இன்றைக்கி முட்டை கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 10 முட்டையை எடுத்து நல்லா வேவிச்சு ஒரு கீரல் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சைடில் ஒரு கீரல் போட்டு வச்சுருக்கேன். ஃபேன் வச்சாச்சு. நாம் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நான் 10 முட்டைக்கு தேவையானது தனியா எடுத்திருக்கேன், ஜீரகம், மிளகு எடுத்திருக்கேன். பாருங்கள், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன். ஜாதி பத்திரி கம்மியாக சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஸ்மெல் வரும். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகா 2 சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரே ஒரு பீஸ், பெரிய பீஸாக ஒரு பீஸ் மட்டும்தான் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முட்டை மசாலா சேர்த்துக்கலாம். இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க, கருகாமல் நல்லா பரட்டிக்கலாம். முட்டையை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம். நம்ம இதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் பாருங்கள், நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, 5-6 பச்சை மிளகா இதிலே சேர்த்துக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு 2 தட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி கம்மியாகவும் பூண்டு ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் மனம். இன்னும் கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, தேங்காய், பொட்டுக்கடலை இது 3 சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி சுண்டி நம்ம அரைச்சி வச்ச இந்த மிளகா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், சூப்பராக சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்.